பிரபுதேவாவோட வாழ்க்கை வரலாறு பற்றி நான் சொல்லி தான் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பாடலுக்கு மட்டுமே தமிழ் சினிமாவில் நடனம் அடைந்தவரும் அதன் பின்பு ஒரு சிறந்த நடிகராக ஒரு சிறந்த கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் தன்னைத்தானே அறிமுகம் செய்து கொண்டார். இவர் நடித்த பல ஹிட் படங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு மக்கள் மனதில் நீங்காமல் இடம்பெற்றிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாதுங்க. இவருடைய நடனம் தமிழ் சினிமா மட்டும் அல்லாது இந்திய சினிமாவையே இவர் பக்கம் ஈர்த்தது அப்படின்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் அல்லாது பாலிவுட்லேயும் ஏகப்பட்ட பாடலுக்கு இவர் தான் கொரியோகிராஃபர் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. இப்போ வரைக்கும் இந்தியில் ஏதாவது ஒரு ஹீரோவை வந்துட்டு யார் உங்களுக்கு நடனம் கற்றுத்தரத்துக்கு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் கேட்டால் பிரபுதேவா அப்படின்னு சொல்லிட்டு கண்ண முடின்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த நடன ஆசிரியராக இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, சமீபத்தில் 1-2 படங்களும் இயக்கியிருக்காரு. தமிழில் இவர் இயக்கிய எங்கேயும் காதல் என்ற படம் வந்துட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுது அப்படின்றதையும் இங்கே ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் தாங்க. நாளுக்கு நாள் புகழின் உச்சத்துக்கே போயிருக்காரு. ஆனா இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு சில பிரச்சனைகள் இருந்து வந்துட்டு தான் இருக்கு. சமீபத்தில் இவருக்கு பத்மஸ்ரீ விருதளித்து நம்மளுடைய மத்திய அரசு இவரை கௌரவிச்சிருக்கு. ஸோ இதுக்கு பல சினிமா செலிபிரிட்டி சார்ந்தவங்க இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. வாழ்த்து தெரிவித்த அனைவருக்குமே நன்றி கூறும் வகையில் பிரபுதேவாவின் மகன் வந்துட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருங்க. தற்போது இங்கே தான் வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான சம்பவமே வந்துச்சு. பிரபுதேவாவுக்கு இவ்வளோ பெரிய பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாயை பழக்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ் ரசிகர்கள் எல்லாமே. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரபுதேவாவோட மகன் பற்றிய எந்த ஒரு புகைப்படமும் வெளிவரவே இல்லை. சில வருடங்களுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன பையனா குழந்தையா இருக்க புகைப்படம் வந்துச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு பெரிய பையனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாயடிச்சு போயிட்டாங்க. ஸோ இவருக்கே வந்துட்டு கல்யாணம் ஆகிற வயசாயிடுச்சு, அப்போ பிரபுதேவாவுக்கு எவ்வளோ வயசு தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தற்போது எல்லாருமே இந்த விஷயத்தை பற்றி பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல்ல வெளியான பிரபுதேவாவின் கல்யாண வயதான மகனின் புகைப்படம் தற்போது சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரலாகவே பரவி வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.